मुंबई के ज्वेलरी स्टोर के बाहर खड़ी ये भीड़ किसी ज्वेलरी डिस्काउंट का फायदा लेने के लिए नहीं खड़ी है, ना ही कोई सोने चांदी या फिर डायमंड की ज्वेलरी लेने के लिए खड़ी है। ये लोग खड़े हैं अपने करोड़ों रुपए वापस लेने के लिए, वो करोड़ों रुपए जो इनसे ठग लिए गए एक पॉन्जी स्कीम में इन्हें फंसाकर। हाय फ्रेंड्स, वेलकम टू रेड एक्स मीडिया। 1 லட்சம் கொடுத்து நீங்க ஜுவல்லரி வாங்கினாலோ இல்ல டைமண்ட் வாங்கினாலோ 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்ல, 52 வாரத்துக்கு உங்களுக்கு 6ல இருந்து 14% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த 1 லட்சத்துக்கு உங்களுக்கு டைமண்டும் கொடுத்து இல்லை நகையும் கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸ், BMW கார், ஐஃபோன்ஸ், இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி ரிங்ஸ், பேங்கிள்ஸ், கமல், ஜிம்கி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு குலுக்கல் முறையில் தேர்வு செய்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆஃபராக கொடுக்குறாங்க. இந்த டாரிஸ் ஜுவல்லரி நிறுவனம் மும்பையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி இப்போ 14 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 14 கோடி ஸ்கேம் எப்படி நடந்தது, மும்பையில் இன்னைக்கு பரபரப்பாக எல்லா இன்டர்நேஷனல் சேனல்ஸ்லையும் இவங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடந்தது, பொதுமக்கள் எப்படி ஏமாந்து போனாங்க அப்படின்றத தான் ஒரு முழுக்க பார்வையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் உங்ககிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு இல்லை லேண்டை விற்று இந்த பணத்தை ஏதாவது பிட்காயினில் போடலாமா, ஏன்னா பிட்காயின் தான் அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் போடலாமா, ஃபோரெக்ஸில் போடலாமா, இல்லை பங்குச்சந்தையில் போடலாமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் போடலாமா, இல்லை நகைகளை வாங்கி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஆர்வத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கேமில் எங்கே போய் மாட்டிக்காதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற பேரில், MLM என்ற பேரில் எக்கச்சக்கமான மக்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. ஜாகிரதையாக இருக்கணுன்றதுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஆசையை தூண்டி உங்களை நடு ரோட்டில் இன்றைக்கி பிச்சை எடுக்க வச்சுருக்குது இந்த டாரிஸ் ஜுவல்லரி. ஸோ இதை சார்ந்து இன்றைக்கி முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இந்த டாரிஸ் ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து தாதரில் தான் மெயின் ஹெட் ஆஃபீஸ் இவங்க ஓப்பன் பண்ண அந்த ஜுவல்லரி ஷாப். அதுக்கப்புறம் கல்யாணி, அதுக்கப்புறம் தாதர், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ், கிட்டத்தட்ட 7 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. த சேம் டைம் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 நைட்டு 12 மணிக்கு ஒட்டுமொத்த ஷாப்லேயும் கொள்ளடிக்கணும் அப்படின்னு அந்த ஜுவல்லரி ஷாப் நிறுவனமே சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கக்கூடிய பணம், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய டைமண்ட், ஜுவல்லரி, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் வந்து கொள்ளடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ராபரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து திருடு போயிடுச்சு, ராபரி ஆயிடுச்சு அப்படின்னு இதை வந்து மக்களை வந்து திசை திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா இந்த மினி ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்கேமை வந்து பண்ண வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து அவங்களோட சொந்த எம்ப்ளாய் யார் அதில் வேலை பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் அதில் இன்டர்ஃபியர் பண்ண வச்சு ஒட்டுமொத்த ஸ்டோரூம்லேயும் இருக்கக்கூடிய டைமண்ட், கோல்டு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுங்களையும் அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. இது அடிக்கப்பட்ட இந்த மொத்த ஜுவல்ஸும் மொத்த டைமண்டும் அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிள் திங்ஸ் இது எல்லாமே அந்த ஓனர் கைக்கு சேர்த்துருக்கிறாங்க. இதில் இந்த சிஓவாக இருந்த இந்த கம்பெனியில், இந்த ஜுவல்லரி கம்பெனியில் தௌஷிக் ரியாஸ் அண்ட் அபிஷேக் குப்தா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவங்க எம்ப்ளாய்க்கு ஐடியா கொடுத்து ஒட்டுமொத்த ஜுவல்லரி ஷாப்லேயும் திருட வச்சு அந்த ஒட்டுமொத்த ஜுவல்ஸையும் டைமண்டையும் மீண்டும் அவங்க பிளான் பிரகாரம் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஸ்கேம் இந்த அளவுக்கு இவங்க ஏன் இதை திருடணும், அவங்க ஆட்களே வச்சு ஏன் திருடி இது ஒரு கான்ட்ரவர்சியாக பரபரப்பாக சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு திருட போனவன் சிசிடிவி கேமரா ஒடிச்சிட்டு தான் திருடி இருக்கணும். ஆனால் சிசிடிவி கேமரா ஆனில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு திருட்டு சம்பவம் அரங்கேற்றிருக்குன்னா இந்த திருட்டு சம்பவம் போலீஸார் பார்க்கணும், பொதுமக்கள் பார்க்கணும், சோஷியல் மீடியா பார்க்கணும். இந்த டாரிஸ் ஜுவல்லரிஸ் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு எல்லா ஜுவல்லரி ஷாப்லையும் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அண்டர் லாஸில் இருக்குது, இந்த கம்பெனி வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு திசை திருப்புறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க இந்த 2 சிஓவும் சேர்ந்து. பட் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி காத்தால மார்னிங் 9 o'clock ஒட்டுமொத்த ஜுவல்லரி ஷாப்பும் பிளாக் ஆகிருக்கு, யாரும் ஓப்பன் பண்ணலை. கேட்டாக்கா இந்த கம்பெனியில் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு, அதனால் வந்து இவங்களே ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சு. அண்ட் ரூல்ஸ் என்னன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க தான் அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு காஃபி, டீ, பிரியாணி, ஃபுட்டு, சாக்லேட்டு, வந்து போகிறவங்களுக்கு கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சர்வீஸை வந்து கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் கஸ்டமர்களை வந்து மீட்டிங்க்கு கேதர் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் எப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்து எங்கள் கம்பெனியில் எங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ 90,000. உங்களுக்கு நாங்கள் 1 lakh வர்த்து டைமண்டோ இல்லை நகையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் 916 ஹால்மார்க் கோல்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா பியூர் டைமண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 1 lakh வர்த்து. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 52 வீக்ஸுக்கு நாங்கள் 6% உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். 6% வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். சரி, இது வந்து இந்த ஸ்கேமை மார்க்கெட்டிங் பண்ணி எல்லோரும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு விதவிதமாக ஜோக்கு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் அதிகமாக கொடுத்து நகை வாங்குறவங்களுக்கு ஐஃபோன் கிஃப்டாக கொடுக்குறது. அதுக்கப்புறம் யாராவது 4 லட்சம் 5 லட்சத்துக்கு நகை வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து கார் கிஃப்டாக கொடுக்குறது. அதுக்கப்புறம் லக்கி ட்ராவில் அப்பார்ட்மெண்ட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறது. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நிறுவனம். ஸோ இவங்க இந்த அளவுக்கு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த பொதுமக்கள், பாம்பேயில் வசிக்கக்கூடிய, இந்த தானேயில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களா, அபிதா ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், ஜாய் ஆலுகாஸ் ஆகட்டும், இல்லை தனிஷ் ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், அதர் ஜுவல்லரி ஷாப்பெல்லாம், பிரைவேட் ஜுவல்லரி ஷாப்லாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கலையே, இந்த ஜுவல்லரி ஷாப்பில் இந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த பொதுமக்களோட பணமும் அங்கே உள்ளே போகுது. இந்த பணம் உள்ளே போனதுக்கு காரணம் முக்கியம். ஸோ பொதுமக்கள் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10 பேர் இருந்தது 40 பேராக மாறுது, 40 பேராக இருந்தது 100 பேராக மாறுது, 100 பேராக இருந்தது 200 பேராக மாறுது, 200 பேராக இருந்தது 1000 கணக்கான பேர் வந்து பொதுமக்கள் பணத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கியூ கட்டி நிற்கிறாங்க தன்னோட பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த டாரிஸ் ஜுவல்லரிஸில் வந்து நகை வாங்குறதுக்கு.
ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த பணம் இதோட லாஸ்ட் நம்ம கையை விட்டு போகிறது, நம்ம ஏமாந்து போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியல. இந்த கம்பெனி ஸ்லோவாக என்ன ஆரம்பித்தாங்க, போனஸ்ன்ற பேரில் 9% கொடுத்தாங்க, 6% கொடுத்தாங்க, 7% கொடுத்தாங்க, 8% கொடுத்தாங்க, 9% கொடுத்தாங்க, 10% கொடுத்தாங்க, 12% கொடுத்துட்டாங்க, 14% வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக வாரத்துக்கு 52 வாரத்துக்கும் 16% இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10% இம்மீடியட்டாக டிஸ்கவுண்ட் கிடைச்சிருது. அப்போ 90,000 தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். 90,000க்கு உங்களுக்கு 1 லட்சம் கணக்கு எடுத்து மாதத்துக்கு 16,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. மைண்டில் வச்சுங்க, 16,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வாரம் வந்துடுது ஒரு வாரத்துக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கட்டின அந்த 1 லட்சத்துக்கு 10,000 கையில் கொடுத்துட்டான், 90,000 வர்த்து உள்ள கோல்டோ டைமண்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இவங்களோட ஸ்கீம். ஸோ இவங்க ஒரு மீட்டிங்லேயும் இந்த மாதம் நாங்கள் 6% கொடுத்தோம், இந்த மாதம் நாங்கள் 8% கொடுக்க போகிறோம், அடுத்த மாதம் நாங்கள் 9% கொடுக்க போகிறோம், அண்டாண்ட மாதம் நாங்கள் 10% கொடுக்க போகிறோம், 11% கொடுக்க போகிறோன்னு ஸ்கீம்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் நடக்குது, எல்லாருமே கோட் சூட்டு போட்டு வராங்க, பொதுமக்களெல்லாம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, பொதுமக்களை நல்லா அட்ராக்டிவ் பண்ணுறாங்க. வரவங்களுக்கு காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், போன்மிட்டா, பிரியாணி, சாப்பாடு, லஞ்சு, கேக்கு, பீடா, அது இதுன்னு கொடுத்து நல்லா அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவங்க அந்த டைமண்டுன்னு சொல்லி அந்த டைமண்ட் ஸ்கேம் பண்ணியே ஒட்டுமொத்த பொதுமக்களையும் எந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் யாராவது கஸ்டமரை கூப்பிட்டு வந்து எங்கள் டாரிஸ் ஜுவல்லரிஸில் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு 20% உங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்றோம். எப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ஒருத்தர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு, 10% போட்டவருக்கு கொடுத்துட்றாங்க, 90,000 தான் அங்கே இருக்கும். இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணதுனால அவருக்கு 20% கொடுத்துட்றாங்க, 30,000 வெளியே போயிடுது, 70,000 பணம் இருக்கும். 70,000 அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு 16% வாரத்துக்கு கொடுத்துட்றாங்க. 1 லட்சத்துக்கு மதிப்புக்குள்ள ஜுவல்லரிஸும் கையில் கொடுத்துட்றாங்க. இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும், எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் இந்த எலியை பிடிக்கிறதுக்கு இந்த வடையை வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கபாப் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு எலிங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸுங்க, ஐஃபோனை கிஃப்டாக கொடுக்குறது, காரை கிஃப்டாக கொடுக்குறது, அப்புறம் பைக்கை கிஃப்டாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸுங்களை கிஃப்டாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் கேமராங்களை கிஃப்டாக கொடுக்குறது, லேப்டாப்புங்களை கிஃப்டாக கொடுக்குறது, டைமண்ட் ரிங்கை கிஃப்டாக கொடுக்குறது, டைமண்ட் நெக்லஸை கிஃப்டாக கொடுக்குறது. அது எப்படி ஒரு லக்கி டிப்பு, ஒரு எல்லாரும் அந்த மீட்டிங் வந்தவங்க எல்லாரும் பேரையும் எழுதி அதில் போட்டுறது, அதை ஃபுல்லாக சுற்றுறது, அதை சுற்றி ஆகிட்ட பிறகு அதிலேருந்து ஸ்கேம் பண்ணி அதிலேருந்து ஒரு 10 பேர் எடுத்து உங்களுக்கு ஐஃபோன், இந்த ஐஃபோன் வாங்கிக்கோ, இந்த உனக்கு டைமண்ட் ரிங்கு வாங்கிக்கோ, இந்த டைமண்ட் முகத்தி வாங்கிக்கோ, இந்த உனக்கு கார் வாங்கிக்கோ, இந்த உனக்கு பைக் விழுந்திருக்கு பைக் வாங்கிக்கோ, இந்த உனக்கு அப்பார்ட்மெண்ட் விழுந்திருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கோ. எஸ், அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுமக்களுக்கு இந்த கம்பெனி மேலே, இந்த நிறுவனத்தை மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஏன் நம்ம இதை முயற்சி பண்ணக்கூடாது நாமளும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு பணத்தை இன்னைக்கு போட்டவங்க உடனே நெக்ஸ்ட் டே இந்த பணம் 5ஆம் தேதி பணம் போட்டிருக்கிறாங்க, 6ஆம் தேதி கம்பெனி மூடிக்குச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போலீஸ்கார் பணம் போட்டிருக்கிறாங்க, என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய நர்ஸ் பணம் போட்டிருக்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க எல்லாருமே அங்கே ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்த பணத்தை தூக்கின்னு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணவங்க எல்லாம் அந்த பணத்தை, அந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்து வந்து ஜுவல்லரியில் போட்டிருக்கிறாங்க. பிட்காயினில் எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த பிட்காயின்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. எப்படின்ற பேரில் பேங்க்கில் வச்சுருந்த பணத்தெல்லாம் பிரேக் பண்ணி அந்த பணத்தை எடுத்து வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்பில் போட்டிருக்கிறாங்க. ஸோ கடைசியில் 6ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்த 5ஆம் தேதியே இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போதுன்னு தெரியும். நிறைய பேர் வந்து 3 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்டா பாவீங்களா, நீங்கள் கம்பெனி மூட போகிறீங்கன்னு தெரியும், என்கிட்ட 3 லட்சம் எதுக்கு வாங்கினீங்க, கொடுக்க முடியாதுன்னா ஏன் வாங்கினீங்கன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறாரு. 6 to 11% மந்த்லி ரிட்டர்ன்ஸ், 300 to 400% ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. பட்டு 6ஆம் தேதி இந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 30ஆம் தேதி டிசம்பர் 30 டிசம்பர் 2024லேயே த கம்பெனிஸ் டோட்டலி ஷட் டவுன், பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இது டெய்லியும் பிரச்சனை ஆகி பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஷோரூமை தேடி போகும்போது 6ஆம் தேதி காத்தால போய் பார்க்குறாங்க, ஷோரூம் எல்லாம் லாக் ஆகிருக்கு, ஆஃபீஸ் இல்லை,
வெறும் அந்த பேர் மட்டும்தான் இருக்கு, அந்த டாரிஸ் ஜுவல்லரிஸ்ன்ற பேர் மட்டும்தான் இருக்கு, செக்யூரிட்டி கார்டு கூட இல்லை. அந்த அளவுக்கு வலிச்சிட்டு போயிட்டாங்க இந்த டாரிஸ் ஜுவல்லரிஸ். இதெல்லாம் பார்த்த இந்தியாவிலேயே த டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் ராகேஷ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 18% per annum உங்களுக்கு கிடைக்குதுன்னா யூ ஆர் த கிங். பட் பொதுமக்கள் எப்படின்னா ஒரு வருஷத்துல அதை டபுள் ஆகணும். பட் அதையும் மீறி இன்னைக்கு பொதுமக்கள் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா, ஒரு மாசத்திலே நான் போடக்கூடிய பணம் 1 லட்சம் போட்டாலும் 5 லட்சம் போட்டாலும் 10 லட்சம் போட்டாலும் ஒரு மாசத்திலே எனக்கு டபுள் ஆகணும் அப்படின்னு அந்த பேராசையில இந்த மாதிரி வாரத்துக்கு 6லிருந்து 11% கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துனதுனால 52 வாரத்தில் நம்ம போட்ட பணம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, நம்மளுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ கிடைக்குது அப்படின்னு நம்பி போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டாரிஸ் ஜுவல்லரி நிறுவனம் தொப்பி போட்டிருக்கிறாங்க. தௌசிஃப், ரியாஸ் அண்ட் அபிஷேக். ஸோ இவங்க 2 பேரும் கொள்ளடிக்கப்பட்டது. அவங்க கூட சேர்ந்து அந்த எம்ப்ளாயும் சேர்த்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஸோ இப்போ போலீஸ் வந்து அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து வெளியே பொதுமக்கள் பார்வைக்காக. பட் உள்ள என்ன நடந்தது அப்படின்னு அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனருக்கும் இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த 2 பேரும் சிஇஓ வந்து கொள்ளடிக்க வச்சிருக்கிறாங்க அந்த ஜுவல்லரி ஷாப்ல அப்படின்னா 4 ஜுவல்லரி ஷாப்லையும். அப்போ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை இவங்க ஒடிச்சிட்டு இல்லை அதை ஆஃப் பண்ணிட்டு தானே திருடணும். இது ஏன் பொதுமக்கள் பார்வை பார்க்குற மாதிரி திருடி இது ஒரு சோஷியல் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணி போலீஸார் வந்து இவங்க குற்றவாளி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பக்கா பாஞ்சிங் ஸ்கீம்காக இந்த மாதிரி பொதுமக்களோட பணத்தை பறித்து பொதுமக்கள் பணத்தை வாங்கி அவங்கள எப்படியாவது ஏமாற்றணும். ஏன்னா பொதுமக்கள் கூட்டமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 ஸ்டோர்லேயும் அந்த ஷோரூமுக்கு வெளியே பொதுமக்கள் கூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே ஆஃபீஸை காணோம், எங்கே இது காணோம். நம்ம அந்த சதுரங்க வேட்டை படத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பொதுமக்களை நம்ம பணம் சம்பாதிக்கணும் நம்ம ஆசைப்பட்டுட்டா பணம் சம்பாதிக்கணும் வெறியோட நம்ம இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டில் இறங்கிட்டாவோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இறங்கிட்டாலோ இல்லை ஒரு வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறன்ற பேரில் பொதுமக்களுக்கு பணத்தை வாரி இறக்கிறன்ற பேரில் ஏமாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலோ அவங்களோட ஆசையை தூண்டணும். அவங்களோட ஆசையை தூண்டி அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட நீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத தூண்டி பொதுமக்களை பணத்தை எப்படியாவது புரட்டி இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பணத்தை கொடுத்தாக்கா நம்மளுக்கு நம்ம போட்ட பணம் நம்மளுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகிடும். ஸோ நம்ம ஹாப்பியாக நம்ம பிரச்சனையிலேருந்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டி ஏமாற்றப்படுறாங்க. டாரிஸ் ஜுவல்லரிஸ் கம்பெனி எம்டி யாரு, எத்தனை பேர் இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை காமிக்கிறாங்க. இந்த 6 பேரும் இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. இப்போ போலீஸ் தானே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெண்டர் ஆப்போசிட் அந்த ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே அவர் கடை வச்சுட்டு இருப்பார் வெஜிடபிள் ஷாப்பு. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் ஏமாந்து போயிட்டாரு இந்த ஜுவல்லரியில் பணத்தை போட்டு. மோஸ்ட் 1,25,000 பீப்புள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 1 கோடி 2 கோடி 3 கோடி 50 லட்சம் 10 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி கணக்கில் பணத்தை போட்டிருக்கிறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் பேராசைனால. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 1ஆம் தேதி வந்து இவங்க பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு, ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எரர்னால நாங்கள் வந்து பணத்தை வந்து போட முடியல. இந்த பிரச்சனை வந்து இந்த வெஜிடபிள் பர்சன்னால தொடங்கப்பட்டது. ஏன்னா பணம் அவருக்கு தான் முத அந்த 7 லட்சம் போட்ட பணம் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வரல. அதனால் இந்த கம்பெனியில் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட இந்த டாரிஸ் நிறுவனம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. 14 கோடி ஒரு 7 பேர் சேர்ந்து போட்டதுனால இவங்க 7 பேரும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் காப்பியில் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1,25,000 பேர்கிட்ட பொதுமக்கள் கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென் 100 crores கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க சைடு இருந்து அவங்க கொடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தா அந்த பொதுமக்கள் எல்லாம் இருந்த ஒரு ஆதங்கத்தை பார்த்தாக்கா ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த வெஜிடபிள் கார் சொல்கிறாரு அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வருது நான் வந்து ஏமாந்து போயிட்டேன், என்னோட 7 லட்சம் ரூபாய் போச்சு, நான் ஏதோ வெஜிடபிள் ஷாப்பெல்லாம் வச்சு நான் சம்பாரிச்சு ஏதோ பணத்தை அதில் போட்டிருந்தேன், இன்னைக்கு நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த டாரிஸ் ஜுவல்லரிஸ் வந்து இந்த அளவுக்கு பொதுமக்களை வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிட்காயின்ன்றது வந்து ஒரு லீகல் பிஸ்னஸ் தான். இப்போ லீகலாக ஆக போகுது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரியில் பிட்காயினை பேஸ் பண்ணி அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கக்கூடிய நபரே
பார்லிமெண்ட்டில் ஒரு அமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் 100% பிட்காயினுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரசாங்கம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிட்காயினில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கும் ஏமாற்றம் கிடையாது. பட் அந்த பிட்காயின் எந்த பிளாக் செயினில் இருக்குது, அந்த பிட்காயின் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, அந்த பிட்காயின் எந்த கம்பெனியால் தொடங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் யோசித்து சிந்திச்சு இந்த கம்பெனியில் நம்ம பணம் போட்டால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு திங்க் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விட்டு இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கு, இந்த மற்ற ப்ரைவேட் கம்பெனிங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போடுறோம், அதில் பணத்தை போட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற எந்த ஒரு நிறுவனத்தையும் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இதில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிங்களாம் வந்து நாங்கள் ஃபார்மசி வைக்கிறோம், நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், நாங்கள் ஃபேக்ட்ரி வைக்கிறோம், நாங்கள் வந்து சோலார் பிளான்ட் வைக்கிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இந்த போமோகிரானட் பிளான்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், வாட்டர் பிளான்ட் ஆரம்பிக்கிறோம், லெதர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம், அப்புறம் நாங்கள் இந்த மொபைல் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம், அங்கேருந்து வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பர்சன்டேஜில் டிவைட் பண்ணி வாரத்துக்கு உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு உங்களை எல்லாரும் ஏமாற்றுவாங்க. இந்த ஸ்கேமில் இருந்து எப்படி வெளியே வரணுன்றதுக்காகவே என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதை சார்ந்து இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரி ஒரு மோசத்தை நம்பி யாரும் உங்களோட பணத்தை இறந்துடாதீங்க. அதே மாதிரி என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களோட பணத்தை நீங்களே உங்கள் பேங்க்கில் வச்சுக்கிட்டாலோ இல்லை நீங்கள் அந்த பணத்தை உங்ககிட்ட வச்சுக்கிட்டாவோ சேஃபாக இருக்கும். இதை நீங்கள் நம்பி நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து எங்ககிட்ட கோல்டு சீட்டி போடுங்க, மாதத்துக்கு நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணுங்கள், இல்லை 2000 பே பண்ணுங்கள், இல்லை 5000 பே பண்ணுங்கள், நாங்கள் 12 மாதத்தில் நீங்கள் 2 மாதம் டியூ கட்ட தேவையில்லை, இல்லை 1 மாதம் டியூ கட்ட தேவையில்லை, அந்த மொத்த அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன கோல்டு இருக்கோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு உங்களுக்கு? இதனால நிறைய ஸ்கேமிங் நடந்துட்டுருக்கு, இதனால் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இதை சார்ந்த நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் பொதுமக்கள் பணத்தை போட்டு ஏமாந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. பாதி பேர் பாதியிலே கட்டியிருப்பீங்க, பாதிக்கு மேலே உங்களால் கட்ட முடியாது. ஸோ இதனாலவே உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். அதே பணத்தை எடுத்து நீங்கள் சொந்தமாக உங்களோட பிஸ்னஸோ இல்லை நீங்கள் சுயமாக உட்காந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் தொடங்கினாலோ உங்களுக்கு ஏற்ற ப்ராஃபிட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும். நீங்கள் உங்கள் லாபத்தை அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் ஸ்கேமில் யாரும் ஏமாறாமல் உஷாராக இருக்கணுன்றதுக்காக தான் முழுக்க இந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாம்பேயில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் மக்கள் இதில் பணத்தை போட்டிருக்கலாம். உங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோவை போட்டிருந்தேன். அங்கே யாராக இருந்தாலும், பாம்பேயில் வசிக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.